பரவாயில்லையே! நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவ இவ்ளோ கம்மியான ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களே! இப்படி சொல்ற மாரி தான் இன்னைக்கு இந்தியாவோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடக்கிற 3வது டி20 மேட்ச்ல இந்தியா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. சரி, சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் தாறுமாறா இருக்கும். டீகாக்கும், ஹென்ட்ரிக்ஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போட போறாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அப்பதாங்க ஹர்தீப் சிங் இருந்துகிட்டு, நான் அவ்வளோ ஈஸியா பார்ட்னர்ஷிப்ப போட விட்டுருவேனா? நான் ஓவர்ல எப்படி விக்கெட் எடுக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி ரீசா ஹெட்ரிக்ஸ்க்கு எல்பிடபிள்யூ அப்பீல் பண்ணாரு. ஆனா அம்பையர் அவுட்டே குடுக்கலங்க. ஆனா விடுவோமா நாங்க? ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரிவ்யூ எடுத்து தூக்குவோம் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ எடுத்து ஹென்ட்ரிக்ஸ தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா இருந்துகிட்டு, நீங்க மட்டும் தான் ஓவர்ல விக்கெட் எடுப்பீங்களா? நானும் என்னோட ஓவர்ல விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிகாக்கு எல்பிடபிள்யூ பண்ணிட்டாரு. அதோட நிறுத்தாம என்னோட அடுத்த ஓவர்ல விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் டெவால் பிரேவிஸ போல்ட் ஆக்கி விட்டாருங்க. சரி, பவர் பிளேக்குள்ளே 3 விக்கெட்ட சவுத் ஆப்பிரிக்கா இழந்துட்டாங்க. அதுக்கப்புறமாவது நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா எந்த பேட்ஸ்மேன்ஸுமே ஒரு கரெக்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கல. ஸ்டப்ஸ் ஹர்திக் பாண்டியாவோட பால்ல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சிவம் துபே கார்பின் போஸ்க்கு தூக்கிட்டாருங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு வருண் சக்கரவர்த்தி, நான் அடுத்தடுத்து விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ஃபெராரியாவோட விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்ல மார்க்ரோ ஜான்சனோட விக்கெட்டை தூக்கிட்டாருங்க. என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் மார்க்ரம் மட்டும் நின்னு, நான் ஒரு நல்ல இன்னிங்ஸ குடுப்பேன். நான் எப்படியாவது என்னோட டீம காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்டனா ஒரு பொறுப்பான இன்னிங்ஸ குடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தினாரு. ஐய்யய்யோ! இவரோட இன்னிங்ஸ் கடைசி வரைக்கும் கன்டின்யூ ஆயிருமோ அப்படின்னு நினைக்கும்போது, எப்படியோ ஹர்தீப் சிங், நான் தானே விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வச்சேன். இந்த விக்கெட்டை நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ரமோட விக்கெட்டை எடுத்தாருங்க. சரி, அதுக்கப்புறம் ஏதாவது பேட்ஸ்மேன்ஸ் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா யாருமே அந்த அளவுக்கு சிறப்பான இன்னிங்ஸை கொடுக்கவே இல்லை. மாத்தி மாத்தி விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு. இதனால இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா 20 ஓவர் முடிவுல 117 ரன் எடுத்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. உண்மையிலே இன்னைக்கு இந்தியா ஒரு சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்க. இதனால தான் நம்ம இவ்ளோ கம்மியான ரன்னுக்கே நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு. இப்ப இந்தியா இந்த மேட்ச வின் பண்ணணும்னா சிம்பிள். சவுத் ஆப்பிரிக்கா மாரி பவர் பிளேல சொதப்பாம, நம்ம பவர் பிளேல ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாலே போதும். ஈஸியா இந்த மேட்ச வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பவுலிங்ல நம்ம இந்தியா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்க. இதே மாரி பேட்டிங்ல அதிரடி காட்டி, இன்னைக்கு சண்டேப்பா மேட்ச வேகமா முடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச வேகமா முடிச்சு விடுறாங்களா? இல்ல என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியாவோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.